யாமினி சும்மா போன் நோண்டிட்டு இருக்கியே, பக்கத்துல துணிலாம் எவ்வளவு அசிங்கமா கிடக்கு பாரு. இதெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கலாம்ல. ஏன் யாமினி இப்படி இருக்க? நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற. அதோ பண்றமா, இன்னும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேம்மா நானு. 1 hour later. யாமி, நான் கடைக்கு போய் 1 hour ஆகுது. போட்ட துணி போட்ட இடத்துல அப்படியே கிடக்குது. பாத்திரம் அப்படியே இருக்குது. போன நோண்டிட்டே உட்காந்துருக்கேன். பாரு யாமி, நீ போன் நோண்டிட்டே இருக்கிறது அம்மா வீடு கிடையாது, சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதேதான் எல்லாரும் சொல்லுவீங்க. இது என் அம்மா வீடு இல்லைல்ல, அதே மாதிரி இது உங்களுக்கும் உங்க அம்மா வீடு கிடையாது. உங்க நல்ல நேரம் உங்க மாமியார் போயிட்டாங்க, ஏன் கெட்ட நேரம் என் மாமி. அப்ப நீ என்ன சொல்ல வர யாமினி? நீ அப்ப நான் இருக்க ஒரு கஷ்டமா இருக்கா? என் மாமியார் போயிட்டாங்க, நான் சுதந்திரமா இருக்கேன். இப்ப நீ சுதந்திரமா இருக்கனா நான் போகணும், அப்படித்தானே? வரட்டும், இன்னைக்கு என் பையன் வரட்டும். நீ 2 ஒன்றும் பார்க்காம நான் ஐயோ, வார்த்தையை விட்டுட்டோமே மாமா. ஐயோ, ஏதோ ஃப்ளோல பேசிட்டோமா, நான் அப்படி சொல்ல வரலமா. ஐயோயோ, அந்த இடத்துல மண்டை உடைஞ்சிருக்குமே. ஐயோ, தேவையில்லாம என்னென்னமோ பேசி இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. இப்போ இவர் வந்தா ஆண் தைய தக்கான்னு குதிப்பாரு. சரி, எவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம், சமாளிக்க மாட்டோமா? அவங்க வர வரைக்கும் கதவே திறக்கக்கூடாது.